நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. காசி விஸ்வநாதா, எனக்கு பிறவா வர வேண்டும். வல்வினையால் நான் மீண்டும் பிறந்தால் இம்மண்ணில் நகரத்தார் இனத்திலே பிறக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அனுதினமும் எங்கள் ஆட்சிமார் கையாலே உணவு அருந்த வேண்டும். விட்டு விட்ட தொட்டு விட்ட பணிகளெல்லாம் தொடர வேண்டும். அன்னைக்கு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத பையனை பார்க்கவே முடியாது. விளையாட்டாக சொல்லுவாங்க, முக்கா காலுக்கு வேட்டி கட்ட தெரிஞ்சால் 3 ராகம் கொடுத்து கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்மள 35 வயசுக்கு மேலே கடந்த பையங்க நிறைய பேர் இருக்காங்க கல்யாணம் ஆகாமல். அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளையோ பெண்ணோ அப்பத்தா ஐயா அல்லது அப்பச்சி ஆத்தா பார்த்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னா ஒத்துக்கிட்டாங்க. ஜாதகத்தை இன்னைக்கு அளவுக்கு யாரும் ரொம்ப நொடுங்கி ஆராயலை. ஆனால் எல்லாரும் மிகச்சிறப்பாக இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் மக்கள் செல்வம் நல்லாவே இருந்தது. இன்னைக்கு அதுவும் குறைவு. இப்படி ஒவ்வொன்றிலையும் நாம் படிப்பில் நல்லா முன்னேறி போயிட்டோம். இன்னைக்கு பார்க்க போனால் 48,000 குடும்பங்கள் தான் இருக்கும். 1.5 லட்சம் பேருக்குள்ளே இருப்போம். 56 நாடுகளில் நம்ம பையங்க இருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் இவ்வளவு சீரும் சிறப்புமாக இருந்தாலும் நம்மிடையே நம்மை அறியாமல் சில நல்ல பழக்கங்கள் குறைந்து வருகின்றன அல்லது அது மாறி வருகிறது. சுதந்திர நன்னாளில் நகரத்தார் வேர்களை தேடி அமைப்பு நடத்தும் மாறாத பழமை மாற்றமாய் புதுமை என்ற நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களையும் வருக வருக என உளமாற வரவேற்று மகிழ்கிறார்கள் விழா அமைப்பினர். இறை வணக்கம். உண்பதரு தேனுமணி கசிவாகி ஒன் கடலில் தேனமுத துணரூரி இன்பரசத்தேன் பருகி பலகாலும் எந்த நுயிர் காதரவு தருள்வாயே. தம்பி தனக்காகவன தனைவோனே தந்தை வளத்தாளருகை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே 5 கரத்தானை முக பெருமாளே 5 கரத்தானை முக பெருமாளே உண்பதரு தேனுமணி கசிவாகி ஒன் கடலில் தேனமுத துணரூரி இன்பரசத்தேன் பருகி பலகாலும் எந்த நுயிர் காதரவு தருள்வாயே எந்த நுயிர் காதரவு தருள்வாயே அருள்வாயே. நன்று. அம்பத்தூர் மேனாம்பேடில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நகரத்தார் மகேஸ்வர பூஜை பரிபாலன சபையின் அமைப்பின் கீழ் இயங்கி வருகின்ற திருக்கோவிலிலே நடைபெறுகின்ற திருவாசகம் திருப்புகழ் வகுப்புகளில் பயிலுகின்ற மாணவ செல்வங்கள், அந்த திருக்கோவிலில் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல்தான் திருப்புகழ் திருவாசகம் 2 வகுப்புகளும் ஆரம்பமானது. அந்த வகுப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம் மட்டுமே, அதாவது வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் அந்த வகுப்பு. அப்படி அந்த வகுப்பிலே இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த அளவிற்கு அவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்றால் குருவிற்கு நிச்சயமாக இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த திருக்கோவிலிலே திருப்புகழ் வகுப்பு எடுப்பவர்கள் திருமதி சுசிலா அவர்களும், திருவாசக வகுப்பினை எடுப்பவர்கள் திருமதி சரஸ்வதி அவர்களும், தொடர்ந்து நான் இவ்வகுப்பினை எடுப்பது ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் என்று சொல்லி சேவை மனப்பான்மையிலே அவர்கள் அற்புதமாக செய்து கொண்டு வருகிறார்கள். இத்தருணத்திலே அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் சேவை தொடர வேண்டும் என்றும் இறைவனை பணிகின்றோம்.
இந்த அம்பத்தூரிலே இந்த இடமானது தோன்றிய வரலாறு. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பர்மா, இலங்கை, வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளுக்கு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற வாக்கிற்கிணங்க பொருளீட்ட சென்று வந்தனர். குறிப்பாக பர்மாவில் வட்டி தொழில், ரப்பர், விவசாயம் போன்றவற்றில் அவர்கள் முதலீடு செய்திருந்தார்கள். அவர்களில் பல்லத்தூரை சேர்ந்த திவான் பகதூர் முருகப்ப செட்டியார் போற்றுதலுக்குரியவர். அவருடன் அவரது மகனான ஆனா மூனா மூனா முருகப்பன் அவர்களும் அங்கு தொழில் செய்து வந்தார்கள். 1940 ஆண்டு 2ஆம் உலக போர் நடந்த சமயத்தில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்த திரு முருகப்பன் அவர்கள் பர்மாவில் இருந்து தனது முதலீடுகளை இந்தியாவிற்கு எடுத்து வந்து தொழில் செய்ய தொடங்கினார்கள். டிஐ நாட்டிங்ஹாம் ராலி லிமிடெட் என்ற யூகே கம்பெனியின் சேர்மனாக இருந்த சர் ஐவன் ஸ்டெட்ஃபோர்ட் அவர்களிடம் அனுமதி பெற்று 1948 அம்பத்தூர் டிஐ சைக்கிள் தொழிற்சாலையை தொடங்கி நடத்தி வந்தார்கள். முதலில் டிஐ தொழிற்சாலையை மோட்டார் சைக்கிள் தயாரிப்பு நிறுவனமாகத்தான் தொடங்க நினைத்தார்கள். சர் ராமசாமி முதலியார் அவர்களின் ஆலோசனைப்படி எளியவர்களுக்கும் பயன் தரும் வகையில் சைக்கிள் தயாரிக்கும் தொழிற்சாலையாக அது உருவாக்கப்பட்டது. அதுதான் நம் அருகிலேயே இருக்கக்கூடிய டிஐ தொழிற்சாலை. அதன்பின் 1951 ஆவடியில் டியூப் தயாரிக்கும் நிறுவனம் ஆரம்பித்து நடத்தி வந்தார்கள். இந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்ய செட்டிநாட்டில் உள்ள பலரை அழைத்து வந்து பணியில் அமர்த்தினார்கள். 1953 AMM சேரிட்டிஸ் ட்ரஸ்ட் ஒன்றை நிறுவி அதன் மூலம் பல்வேறு சமூக பணிகளையும் செய்து வந்தார்கள். 1957 ஆவடியில் முருகப்பா பாலிடெக்னிக் என்ற தொழிற்கல்வி நிறுவனம் தொடங்க பெற்றது. ராமசாமி, லக்ஷ்மணன் என்ற இரட்டையர்கள் சர் ஏ ராமசாமி செட்டியார் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர், வழக்கறிஞர் ஆனா மூனா 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 அவர்களின் நெருங்கிய நண்பரும் ஆவார். 1958 தன் நண்பரது பெயராலேயே ராமசாமி முதலியார் பள்ளி என்கின்ற இப்பள்ளி தொடங்கப்பட்டது. அவர் தனது பெயரையோ தனது மனைவி மக்கள் பெயரையோ பள்ளிக்கு வைக்காமல் தனது நண்பரின் பெயரை வைத்து முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நட்பிற்கு இலக்கணம் வகுத்தவர். 1960 டிஐ டைமண்ட் செயின் தொழிற்சாலையும் நிறுவினார்கள். 1965 ஆவடியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்றைய பிரதமராக இருந்த நேரு, காமராஜர் போன்ற தலைவர்கள் வருகை புரிந்தனர். அப்போது காமராஜர் இங்கு சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு மருத்துவமனை கட்டலாமே என்று தற்பொழுது இயங்கி வரும் ஸ்டெட்ஃபோர்ட் மருத்துவமனை இடத்தை காட்டி திரு முருகப்பர் அவர்களுக்கு ஆலோசனை கூறினார். அதனை ஏற்றுக்கொண்டு 1966 மருத்துவமனையை கட்டி அம்மருத்துவமனைக்கு சர் ஐவன் ஸ்டெட்ஃபோர்ட் என்று பெயரிட்டனர். இது அம்பத்தூர் மக்களுக்கு கிடைத்த பெரும் பெயராகும். சமூகத்திற்காக பல்வேறு அறப்பணிகளை செய்த முருகப்பா செட்டியார் அவர்களை தொடர்ந்து ஆனா மூனா மூனா குடும்பத்தார் பல நற்பணிகளை செய்து வருகின்றார்கள். 1981 டிஐ மெட்ரிகுலேஷன் பள்ளியும் அதனைத் தொடர்ந்து உமையால் ஆட்சி நர்சிங் கல்லூரியும் நடத்தி வருகிறார்கள். இவர்களை முன்னோடியாக கொண்டே நகரத்தார் பலர் சிறிய தொழிற்சாலையை அம்பத்தூரில் அமைத்து பலருக்கு வேலை வாய்ப்பு நல்கி வீடுகளை கட்டி வாழ்ந்ததால் வழிகாட்டியான இவர்களால் அம்பத்தூருக்கு சின்ன செட்டி நாடு என்ற பெயர் வந்தது. பொதுவாக 3 தலைமுறையினர் பொது சேவையில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் ஆனா மூனா மூனா குடும்பம் 5 தலைமுறைகளாக அம்பத்தூருக்கு சேவை புரிந்து வருவது நமது அம்பத்தூருக்கு கிடைத்த வரமாகும். இவர்களை முன்மாதிரியாக கொண்டு வருங்காலத்து நகரத்தார் பிள்ளைகள் தொண்டு செய்து வாழ வேண்டும். இன்று நம்மிடையே வருகை தந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா அவர்கள். இக்குழுமத்தின் மூத்த உறுப்பினர் பத்மபூஷன் மூவே சுப்பையா செட்டியார் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள்.
அதற்காக அவர்கள் பயணமாக வந்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இங்கே வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டபோது அவர்களுடைய வயது மிக அதிகம், ஆனால் உள்ளம் மனது இளமை. ஆகையினால் நான் வருகிறேன் என்று உள்ள துடிப்போடு ஆர்வத்தோடு சொல்லிக்கொண்டு வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா மூனா என்றால் விரிவாக்கம். நான் இதை இப்படி நினைத்திருக்கிறேன், அம்பத்தூரின் முன்னேற்றத்திற்கு முதற் காரணமான முன்னோடி ஆனா மூனா என்று இருக்கலாமோ, அதுவும் ஒரு வகையில் சரியாக இருக்கிறது என்பதுதான் இதற்கு உள்ளார்ந்த அர்த்தமாக நாங்கள் நினைக்கின்றோம். இந்த தொழிற்சாலையில் தான் எங்களுடைய தகப்பனாரும் வேலை பார்த்து, அவர்கள் நண்பர்கள் என்ற முறையிலே வேலை பார்த்து, அவர்கள் அதில் கற்றுக்கொண்டு தொழிற்சாலை நடத்தி இப்பொழுது வாரிசாக தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது என்பதும் உண்மை. ஆகவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு, இந்த பெரிய இந்த ஆடிட்டோரியத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த செயலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த அந்த நம்பிக்கை, அந்த ஊட்டம் எங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறது என்பதனையும் நாங்கள் இங்கே தெரிவித்து கொண்டு, தொடர்ந்து வரவேற்புரை ஆற்ற வருமாறு திரு சேதுராமன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 15 ஆண்டுகளாக முத்தமிழ் மன்றம், 10 ஆண்டுகளாக கவின்கலை மன்றம் ஆகிய அமைப்புகள் இலக்கிய பணிகளை செவ்வனே செய்து தமிழ் வளர்த்து வரும் குழிபிறையில் பிறந்த அறிஞர், தமிழ் புலமை பெற்றவர். காசி விசாலாட்சி, கவினூர் மீனாட்சி, கழுத்தில் இருக்கும் பொன்னகையும் கட்டி இருக்கும் ஆடையும் தூக்கி வரும் வாகனமும் சுற்றி வரும் மண்டபமும் முற்றும் அழகழியாத மொட்டை கோபுரமும் எங்கள் அண்ணாமலையார் வீட்டிற்கும் பேரழகும் ஆக்கி தந்தவர் எம் நகரத்தார் அல்லவா. அந்த அண்ணாமலையார் உண்ணாமலையின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடைய வரவேற்புரையை தொடங்குகிறேன். என் தமிழிலே குற்றம் இருப்பின் நீக்கிவிடுங்கள், நிறைவையே ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நம்முடைய உலகம்பட்டி லேனா நடராஜன், ஓய்வு பெற்ற டிஎஸ்பி முத்துக்குமார், வணக்கம் என்ற சொல்லையே முதலில் கொண்ட மதிப்பிற்குரிய வணக்கம் சுப்பிரமணியன், எங்களுடைய மகேஸ்வர பரிபாலன சபையினுடைய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன், இன்னும் அவையோர் அத்துணை பேரையும் வரவேற்பதிலே எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினர் லேனா நடராஜன். லேனா காசிநாதன் என்றால் அம்பத்தூருக்கு எல்லாருக்குமே அறிமுகம். இவர் அவருடைய தம்பி. லேனா ஃபேமிலி, லேனா சகோதரர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பே உண்டு. காரணம், ஊருக்கு கடைசி உலகம்பட்டிங்கிறதே ஊருக்கு முதல் உலகம்பட்டின்னு செய்தவர்கள் அவர்கள். அந்த அளவுக்கு அங்கே பெருமாள் கோயில் கட்டி பல சிறப்பான செயல்களை செய்வது மட்டுமல்ல, இந்த நகரத்தார் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று அண்ணன் தம்பி அத்துணை பேரும் பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். லேனா நடராஜனை பற்றி சொல்ல வேண்டுமானால், பேசிக்கலி இஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர். டால்மேட்டிக் என்ற ஒரு கம்பெனியை நிறுவி முக்கியமான சிறப்பான ஹுண்டாய் போன்ற கம்பெனிகளுக்கு உதிரி பாகங்களை சிறப்பாக செய்து பல சர்டிஃபிகேட்டை பெற்று நல்ல சிறந்த தொழிலதிபர். அது மட்டுமில்லை, நம்முடைய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று பாடுபடக்கூடிய நல்ல மனிதர். பொதுவாக லேனா ஃபேமிலி, லேனா சகோதரர்கள் அவள் பற்றி சொல்லணும்னா, அவங்க ஒரு விடாமுயற்சிக்கு ஒரு ரோல் மாடல். அது என்ன விடாமுயற்சிக்கு ரோல் மாடல்? நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் இதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங்கோடு நீ ஆரம்பிச்சிக்கன்னா அது நம்பிக்கை. எப்படியாவது என் அறிவால் என் உழைப்பால் என்ன தடைகள் வந்தாலும் மீறி நான் அதை செய்துவிடுவேன் நீங்கள் நினைத்தால் அது தன்னம்பிக்கை. அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குது, நான் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து ஃபீனிக்ஸ் பறவை போல வெற்றி அடைந்தே தீருவேன். அது விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சிக்கு இவர்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. லேனா நடராஜனை பற்றி சொல்கிற பொழுது அவரை பெற்றுத்தந்த அன்னையாரை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். காரணம், அவருடைய தாயாரை ஒரு முறை நேரிலே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது அவங்க சொன்னாங்க, தம்பி நாங்கள்
உலகம்பட்டியில் ஒரு வீடு கட்டியிருக்கான், நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னா. என்னாச்சு அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி? என்னதுக்கு அந்த வீடை வந்து இல்லை முழுதும் நானே சூப்பர்வைஸ் செய்து நானே நேரில் பார்த்து 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 கட்டிய வீடு. நீங்கள் இதை பார்த்து செல்லுங்கள், அதை பற்றிய விவரங்களை பிறகு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகின்ற பொழுதே அந்த தைரியம், அந்த ஒரு பெருமிதம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதாவது நம்ம நகரத்தார் இனத்தில் பிறந்த ஒரு சிங்க பெண்ணுன்னு அவங்கள சொல்லலாம். அந்த சிங்கப்பெண் பெற்ற குழந்தைகள் எப்பொழுதுமே சோடையாவதில்லை. அவர்களெல்லாம் நல்ல முத்துக்கள். கண்ணதாசன் சொல்வார், மண்ணிலே பிறக்கும் குழந்தையெல்லாம் நல்ல குழந்தை, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பிலே. அன்னை, அவருடைய அன்னை அப்படி அவங்களை வளர்த்துருக்காங்க. அந்த அன்னையை நம்ம பாராட்டணும். இப்போது வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, விசாலினின்னு ஒரு பொண்ணு, நான் நினைக்கிறேன் 22 வயசுன்னு நினைக்கிறேன், என்னுடைய ரிமெம்பரன்ஸ் கரெக்டாக இருந்தால். ஷீ இஸ் 22 இயர்ஸ் ஓல்டு. அந்த பொண்ணு வந்து நிறை மாதமாக 7வது மாதம் பிறந்தது திருநெல்வேலியில். நாக்கு அசைவில்லாமல் ஊனத்தோடு பிறந்த குழந்தை. டாக்டர்லாம் சொன்னாங்க, இந்த குழந்தை என்ன பண்ண போகுது, இது ஒன்றுமே போகாது, இறந்து போயிடும் அப்படி டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் அந்த தாய், இந்த பெண்ணை பெற்ற தாய் அரும்பாடுபட்டு மருத்துவத்தை பொய்யாக்கினார்கள், விஞ்ஞானத்தை பொய்யாக்கினார்கள். இன்னைக்கு அந்த பெண் குழந்தையினுடைய ஐக்யூ 225. உலகத்திலேயே அதிகமான ஐக்யூ உடையவன் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீனை விட அதிகமான ஒரு ஐக்யூ உள்ள குழந்தை. எவ்வளோ அது அன்னையினுடைய வளர்ப்புக்காக சொல்கிறேன். இவங்களெல்லாம் அவங்க அண்ணன் இந்த மாதிரி வளர்த்தாங்க, அதனுடைய சிறப்புக்காக சொல்கிறேன். இந்த இன்றைக்கும் உலகத்தில் கின்னத் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய குழந்தை அது, அந்த விசாலினி. நீங்கள் நினச்சி பாருங்கள், 225 ஐக்கியூனா ஒரு பெண்ணுக்கு. அது பெண் சாதனை. சாதனையை விட அது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இன்றைக்கி பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் 150 crores பெர் ஆனம் சேலரி தர்றதுக்கு ரெடியாக இருக்குது அந்த பொண்ணுக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த பொண்ணு. எதுக்கு இதை அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அன்னையினுடைய வளர்ப்பினாலே நல்ல முறையிலே வளர்ந்தவர்கள் இவர்கள். நான் இவர்களுடைய தாயாரை பற்றி நினைக்கின்ற பொழுது எனக்கு கண்ணதாசனுடைய கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு அடிக்கடி வரும். என்ன கவிதைன்னா, காசியிலே பட்டெடுத்து, காஞ்சியிலே பொட்டு வைத்து, கப்பலிலே தொட்டில் கட்டி, கணேசன் தம்பியை துணை களைத்து, பால்மணம் மாறாத பச்சை குழந்தையை சம்பாதிக்க போன்னு சொல்லக்கூடிய அளவு தைரியமான பெண்கள் எம் நகரத்தார் இனத்திலே பிறந்த பெண்கள். அந்த வழி வந்தவர் தான் இவருடைய தாயார். அதனாலே நடராஜனை வரவேற்கின்ற பொழுது அவருடைய தாய் தந்தரின் மலர்பாதங்களை தொட்டு வணங்கி, நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று என் அன்னை அபிராமியை வணங்கி உங்களை 2 கரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறாங்க, நகரத்தாருடைய பாரம்பரியம். அது என்ன பாரம்பரியம்? செய்முறை. இப்போ ஒரு நகரத்தார் வீடு கட்டியிருக்காங்க. நகரத்தார் வீடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படி இருக்கும். படியை தாண்டி போனீங்கன்னா ஒரு நடைபாதை இருக்கும். நடைபாதையை தாண்டி போனீங்கன்னா அழகான சிற்பங்களுடைய ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையை தாண்டி போனீங்கன்னா முற்றத்தோடு கூடிய நடு வாசல் இருக்கும். என்ன அர்த்தம்? ஏன் எதுக்காக இப்படி வீடு கட்டினாங்க? படி, நீ படியிலே படி, ஏன் நீ படிக்க வேண்டும், படிப்படியாக முன்னேற வேண்டும். அது மட்டும் பத்தாது, நீ கீழ்ப்படிதல் வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், நல்ல விதமாக நடக்க வேண்டும். அது நடபாதை. அப்படி படித்து நடந்தால் போதாது, நீ நிலைத்து வாழ வேண்டும். அதுதான் நிலை. அதுக்கு அடுத்தது எதுக்கு முற்றத்தோட நடுவாசல்னா, நீ சுற்றத்தோடு கூடி வாழணும். அதுக்குத்தான் அந்த முற்றம் வச்ச நடுவாசல். இது ஒரு பாரம்பரியம், நகரத்தாருடைய பாரம்பரியம். இந்த மாதிரி பாரம்பரியங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுகளுக்கு இந்த உணர்ச்சியை ஊட்ட வேண்டும். அதுதான் என்னுடைய மெயின் எய்ம். அதுக்காக நாங்கள் பழசிலே இருப்போம், மாற மாட்டோம்னு சொல்லக்கூடாது. புதுமைக்கும் மாறிக்கணும். பழமையும் வேணும், புதுமைக்கும் மாறிக்கணும். ரெண்டும் வேணும், பழமையும் வேணும், புதுமை வேணும். ஏன்னா புதுமைங்கிறது வந்து சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் அ பெர்மனண்ட். யூ கனாட், நத்திங் இஸ் பர்மனண்ட் எக்ஸப்ட் சேஞ்ச். மாற்றம், கண்ணதாசன் சொல்லுவார், மாற்றம் நிரந்தரமானது. கடைசியாக நகரத்தாரை பற்றி ஒரு சின்ன கவிதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். சிற்று எறும்பு போல், சிட்டு குருவி போல்
பொருள் சேர்த்திடுவார் எம் நகரத்தார். கொட்டி கொடுப்பார் கோடி கோடியாய் கோயில் திருப்பணிக்கு, அள்ளித் தருவார் ஆயிரம் ஆயிரம் அன்னதானத்திற்கு, பல லட்சங்கள் கொடுப்பார் பாடசாலைக்கு. ஆனால் எம் நகரத்தார் கட்டிய வேஷ்டியோ 4 முழம், 8 முழம் கட்டினால் ஏறாது செல்வம் என்று 4 முழமே கட்டிடுவார். அவர் கட்டிலுக்கும் மெத்தை கேளார், காலுக்கும் செருப்பு கேளார். ஆனால் அவர்கள் கட்டுகின்ற ராஜகோபுரங்கள், நம்ம ராதாவே ஒரு எடுத்துக்காட்டு, ராஜகோபுரங்கள், அன்னதான மண்டபங்கள், கல்வி கூடங்கள், மருத்துவமனைகள் கணக்கில் அடங்கா. கேட்டு பெற்றுடுவேன் ஈசனிடத்தில், காசி விஸ்வநாதா எனக்கு பிறவா வர வேண்டும். வல்வினையால் நான் மீண்டும் பிறந்தால் இம்மண்ணில் நகரத்தார் இனத்திலே பிறக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அனுதினமும் எங்கள் ஆட்சிமார் கையாலே உணவு அருந்த வேண்டும். விட்டு விட்ட தொட்டு விட்ட பணிகளெல்லாம் தொடர வேண்டும். நன்றி, வணக்கம். 19க்கும் மேற்பட்ட பட்டங்களை தன்னகத்தே கொண்ட மாமேதை, நடமாடும் நூலகம், காலமேக புலவர் போல் கேட்கும் வினாவிற்கு உடனுக்குடன் விடையை விளக்கமாய் தருபவர், நகரத்தார் வேர்களை தேடி என்ற அமைப்பு சார்ந்த கருத்துக்களை விளக்கமாக தந்து கொண்டிருப்பவர்கள், 40 வருடங்களுக்கு மேலாக ஆனா மூனா குடும்பத்து குழுமத்தில் பணியாற்றி வருபவர்கள், அக்குழுமத்தில் உள்ள அனைவருக்கும் பரிட்சமான மரியாதைக்குரிய மனிதராக திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள், யாருடன் உரையாற்றுவதாக இருந்தாலும் முதலில் வணக்கம் என்று சொல்லியே ஆரம்பிப்பவர் என்பதால் அவரது பெயரோடு வணக்கம் முன்னின்று வணக்கம் சுப்பிரமணியன் என்றானது. ஆத்தங்குடியை சார்ந்த திரு வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை அறிமுக உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. வேழ முகத்து விநாயகன் தன் திரு பொற்றாளை பணிகுவாம் தாழ்ந்து. வணக்கம். வணக்கம் நல்லா சொல்லலாம், இணக்கமா வணக்கம் சொன்னா வாய் மணக்கும். இந்த நகரத்தார் வேர்களை தேடி இந்த அமைப்பு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? முதல்ல இதை நம்ம சிங்கப்பூரில் கல்லல் சுப்பையான்னு ஒருத்தர் இருந்தாங்க. இப்போ அவர் அமரராயிட்டாங்க. அந்த கல்லல் சுப்பையா என்ன பண்ணாங்கன்னா, தண்டாயுதபாணி கோயில் சிங்கப்பூரில் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நம்முடைய கலாச்சாரங்கள் பண்பாடுகளை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஒரு பிபிடி தயாரித்து அதை வாரம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி சின்ன சின்ன கதைகள் மூலமாக, விளையாட்டுகள் மூலமாக அதை பரப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க எல் தண்ணீர்மலை. இது நடந்து பல ஆண்டுகளுக்கு ஆனதுக்கப்புறம் திரு மூனாவேனா சுப்பையா ஐயா அவர்களுடைய மாப்பிள்ளை சின்ன நடேசன் ஐயா அவர்கள், மூன்றாவதாக கல்லல் சுப்பையா அவர்களே வந்திருந்தார்கள். இவர்கள் மூவரும் ஜூலை 1, 2, 2017 அன்று ஒரு 12 பேருக்கு இந்த நகரத்தார் வேர்களை தேடி அந்த நிகழ்ச்சிகளை 7 பாடங்களாக இருந்தது. அந்த 7 பாடங்களை எங்களுக்கு அறிமுகம் பண்ணினார்கள். அவற்றை நாங்கள் சிறிது மாற்றங்களுடன் வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்தோம். ஆனால் எங்களால் முழுமையாக செல்ல இயலவில்லை. அது 7 ஆண்டுகள் கழித்து திரு முத்துக்குமார் அண்ணன் அவர்கள் வந்தவுடன், அவர் மிகச்சிறந்த அமைப்பாளராக இருப்பதால் இன்று மிக அருமையாக இது போய்கொண்டிருக்கிறது. சரி, ஏன் இந்த நகரத்தார் வேர்களை தேடி அவசியம்? இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம ஐயாக்கள் ரொம்ப படிக்கலை. பாட்டி ஆயாக்களும் அப்பத்தாக்களும் ஆயாக்களும் ரொம்ப படிக்கலை. ஆனால் அவர்களுக்கு இருந்த மதி, நுட்பம், கூர்மை, அறிவு கூர்மை இன்னைக்கு நமக்கு இருக்கான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. அன்னைக்கு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, ஒரு 20 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத பையனை பார்க்கவே முடியாது. விளையாட்டாக சொல்லுவாங்க, முக்கா காலுக்கு வேட்டி கட்ட தெரிஞ்சால் 3 விராகம் கொடுத்து கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்மள 35 வயசுக்கு மேலே கடந்த பையங்க நிறைய பேர் இருக்காங்க கல்யாணம் ஆகாமல். அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளையோ பெண்ணோ அப்பத்தா ஐயா அல்லது அப்பச்சி ஆத்தா பார்த்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னா ஒத்துக்கிட்டாங்க. ஜாதகத்தை இன்னைக்கு அளவுக்கு யாரும் ரொம்ப நொடுங்கி ஆராயலை. ஆனால் எல்லாரும் மிகச்சிறப்பாக இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் மக்கள் செல்வம் நல்லாவே இருந்தது. இன்னைக்கு அதுவும் குறைவு. இப்படி ஒவ்வொன்றிலையும் நாம் படிப்பில் நல்லா முன்னேறி போயிட்டோம். இன்னைக்கு பார்க்க போனால் 48,000 குடும்பங்கள் தான் இருக்கோம். 1.5 லட்சம் பேருக்குள்ளே இருப்போம். 56 நாடுகளில் நம்ம பையங்க இருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் இவ்வளவு சீரும் சிறப்புமாக இருந்தாலும் நம்மிடையே நம்மை அறியாமல்
சில நல்ல பழக்கங்கள் குறைந்து வருகின்றன அல்லது அது மாறி வருகிறது. அன்னைக்கு நம்ம அந்த 76 ஊரை விட்டு, அன்னைக்கு 96 ஊர், அதுக்கப்புறம் 78 ஊர், இப்போ 76 ஊரை தாண்டி நம்ம வந்ததில்லை. கொண்டு வைக்க போனாலும் கடைசியாக அந்த ஊருக்கே வந்துடுவோம். இன்னைக்கு நம்மளுடைய வேலைகள் காரணமாக சமுதாயம் நமக்கு மாறி இது ஒரு படிப்பு கல்வி கற்று வேலைக்கு அமர்கிற சமூகமாக மாறிய போது வேலை கருதி நம்ம வெவ்வேறு ஊருக்கு வந்தோம். அங்கு உள்ளவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிட்டு சில நம்முடைய நல்ல பழக்கங்களை விட்டுவிட்டோம். இவைகள் மாற வேண்டும். நாம் மறுபடியும் மாறாத பழமையாய் நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் கொண்ட பெரிய பாதை, அவர்கள்ட்ட இருந்தது நல்ல ஒற்றுமை, அவர்கள்ட்ட இருந்தது சமுதாய சார்பு, அவங்கள்ட்ட இருந்தது அடுத்தவங்களை அரவணைச்சு போகிறது. இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது எங்கேன்னு பார்த்தா அவங்களுக்கு ஆரம்பம் ஏட்டுக்கல்வி. ஏட்டுக்கல்வியில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா முதல்ல ஒரு சுவடிகள் எண் சுவடியை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆத்தி சூடி, கொன்றை வேந்தன், வெற்றி வேர்க்கை, உலக நீதி, இவைகள்லாம் சொல்லிக் கொடுத்து கடைசியாக விவேகசிந்தாமணி சொல்லிக் கொடுப்பாங்க. இவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் அவற்றுள் மிகப்பெரிய ஒரு நீதி நூல்கள் பொதிந்திருந்ததால் அவர்கள் நீதி புறம்பாமல் இருந்தார்கள். உரையாற்றும் போது வரவேற்புரையில் ஐயா சேதுராமன் ஐயா சொன்னது போல உடையது விளம்பேல் என்பது போல தன்னோட இருக்கதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க 8 முழம் கட்டக்கூட மாட்டாங்க, 4 முழம் தான் கட்டினாங்க. அது ஒரு கருமித்தனம் காரணமாக இல்லை. அவர்கள் செட்டியார் சிக்கனம், சிவன் கோயில் வாகனம், அந்த மாதிரி அவங்க நிறைய பண்ணினாங்க. இந்த ஒரு நல்ல அறம் செய்ய விரும்பினார்கள். அறம் என்பது வெறும் தர்மம் மட்டுமல்ல, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா இது என்ற தரம்ங்கிறார் வள்ளுவர். அந்த மாதிரி எல்லா வகைகளிலும் தங்களை முன்னிறுத்தி மிக அழகாக கொண்டு சென்ற ஒரு சமூகம் தன்னை அறியாமல் சில பல காரணங்களால் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. இவற்றை மாற்ற வேண்டும். இவற்றை மாற்ற வேண்டும் என்பதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறு குழந்தைகள் மனதில் இதை பதிக்க வேண்டும். இந்த உணர்வோடு தான் இந்த நகரத்தார் வேர்களை தேடி என்ற அமைப்பை திரு மூனாவேரா சுப்பையா அவர்கள் முன்னெடுக்க, அவர்கள் பின் திரு முத்துக்குமாரன் என் போன்றவர்கள் எல்லாம் இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். உங்களை போன்ற பெரியவர்கள் அதற்கு துணை புரிந்து இந்த அமைப்பு மிக செம்மையாக செயல்பட்டு மீண்டும் நகரத்தார் பொற்காலம் காண வேண்டும் என்பது எங்களது அவா. இது நிச்சயமாக நாம் என்றும் வழங்கும் பழனியாண்டவன் கருணையினால் நடக்கும் என்பது எங்கள் எண்ணம். அது திண்ணமாக முடியும். நகரத்தார் வேர்களை தேடி இந்த பாடங்கள் 7 பாடங்கள் இருந்தது இல்லையா? இந்த 7 பாடங்களை அப்படியே எடுத்துட்டு போனால் நிறைய நேரம், இன்னைக்கு சினிமா கூட 2 மணி நேரம் உட்காந்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவற்றை சின்ன சின்னதாக பிரிச்சுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. 7th ஏப்ரல் சென்னையில் திரு முத்துக்குமாரன் ஒரு 25-28 மகளிர் அணியினரை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த பாடங்களை அறிமுகம் செய்தோம். அவர்களை நாங்கள் செய்தது என்னன்னா, அந்த பாடத்தோட பிபிடியை அவங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் என்ன சொன்னோம்னா, நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்குங்க, நோட்ஸ் எடுத்துட்டு உங்களுடைய பாணியில் அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்க. உங்களுக்கு இதில் ஏதேனும் மையம் இருந்தால் எங்களிடம் வாருங்கள், நாங்கள் அதை தீர்த்து வைக்கிறோம் என்றோம். அதனுடைய அடிப்படையில் தமிழ்ச்செல்வி ஆட்சி, விசாலாட்சி ஆறுமுகம், அவர்களுடைய மகள் விஜயலட்சுமி சோமசுந்தரம், இவர்கள் மூவரும் இணைந்து மிக சிறப்பாக ஹோசூரில் நகரத்தார் விளையாட்டு, நகரத்தார் உணவு முறை 3ஐயும் மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். நல்ல கரவொலி கொடுக்கலாம் அவங்களுக்கு. இது மாதிரி செய்யறது ரொம்ப பெரிய விஷயம். மிக குறுகிய காலத்தில் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தில் செயலாளர் வந்திருக்கிறார். அவருடைய மிகச்சிறிய ஒரு பெரிய பணியில் இதை நம்ம நடத்தியே ஆகணும்னு சொன்னதுனால மறுபடியும் ஆதம்பாக்கத்தில் நகரத்தார் உறவு முறையும் விளையாட்டும் நடத்தினார்கள். இப்போது 3வது முறையாக உங்கள் முன் இதை நடத்தவிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் மதுரை மகளிர் அணி அவர்கள் 2 நடத்தினார்கள். நம்ம பெரிய பெரிய வீடுகளை கட்டியிருக்கோம் இல்லையா? அந்த உள்ளங்கள் தோறும் வீட்டில் இருக்கிற அந்த வீடுகள் ஏன் அவ்வளவு பெரிதாக இருந்தன? ஆனால் அவை மூலம் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? இவைகளை எல்லாம் மிக அழகாக மதுரையில் விளக்கினார்கள். இப்படி இந்த பாடங்கள் சிறிது சிறிதாக மக்கள் முன் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து செல்லும். இதற்கு உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு தேவை. அதற்கு தாங்கள் ஆதரவு நல்க வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.